ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909. தற்போதைய செய்தி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருடன் தமிழக ஆளுநர் RN ரவி சந்திப்பு நிகழ்த்தியுள்ளார். மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அண்மையில் உச்சநீதிமன்றம் குறித்தும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று எதிர்வினை ஆற்றியிருந்தார். இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குடியரசு துணைத் தலைவருடன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதிகார பதவியில் இருப்பவர்கள், அலங்கார பதவியில் இருப்பவர்கள் ஒரு மாநிலத்தின் சுயாட்சியில் தலையிடக்கூடாது என நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கருடன் தமிழக ஆளுநர் RN ரவி சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அண்மையில் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது. அதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்குமாறு ஆளுநருக்கு உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்திருந்தது. அப்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை குடியரசு துணைத் தலைவர் விமர்சித்திருந்தார். தற்போது விவரங்களோடு செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம் நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி சுப்பிரமணியம், அண்மை காலமாக நடந்த நிகழ்வுகள், மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவர் பேசிய பேச்சுகள் ஒரு எதிர்வினையை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்போது தமிழக ஆளுநர் சந்தித்திருப்பது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பை சமீபத்திலே நீங்கள் சொல்லியது போல குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கடுமையாக விமர்சித்திருந்தார். பொதுவாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கு அனைவருமே தயக்கம் காட்டுவதுதான் மரபு. அப்படி ஒருவேளை ஏதேனும் அதில் குறைபாடுகள் இருப்பதாக கருத்து இருந்தாலும் மறு சீராய்வு மனு போன்றவை தாக்கல் செய்யப்படுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவோ அல்லது அதை நிராகரிக்கவோ காலக்கெடு விதிப்பது சரியல்ல என குடியரசு துணைத் தலைவர் பேசியிருந்தார். உச்சநீதிமன்றம் அப்படி குடியரசு தலைவருக்கு காலக்கெடு விதிப்பது முறையல்ல என்பது அவருடைய வாதமாக இருந்தது. மேலும் இது தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இந்த வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு பிற மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என்பது ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. அதையும் கடந்து குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்றம் கெடு விதித்திருப்பதால் இது தொடர்பாக எதிர்வினையாற்ற மத்திய அரசு தீவிர ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி டெல்லியிலே முகாமிட்டுள்ளார். இன்று குடியரசு துணைத் தலைவரை சந்தித்துள்ளார். ஏற்கனவே அவர் அட்டர்னி ஜெனரல் உள்ளிட்ட பலருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் என தெரிய வந்திருக்கிறது. மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம், சட்ட அமைச்சகம், பிரதமர் அலுவலகம் ஆகியவை ஒருங்கிணைந்து நாடாளுமன்ற விவகாரத்துறை ஆகியவற்றுடன் சேர்ந்து ஆலோசித்து பல்வேறு நடவடிக்கைகளை தற்போது தயார் செய்து வருகின்றன. ஒன்று, குடியரசு தலைவர் மூலமாக உச்சநீதிமன்றத்துக்கு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படும் சட்ட ஆலோசனைக்கான அறிவுரை அனுப்பலாம் என ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக, தேவைப்படும் பட்சத்திலே அவசர சட்டம் ஒன்று நிறைவேற்றலாம் எனவும் அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை சந்தித்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே நீதிபதிகள் நியமனத்துக்காக நியமிக்கப்பட்ட கமிஷனை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. மேலும் இப்போது கூட சமீபத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இல்லத்திலே பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்திலும் இன்னும் FIR கூட பதிவு செய்யப்படவில்லை என்றால் அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் அனுமதி தேவைப்படுகிறது. இத்தகைய பல்வேறு விவகாரங்கள் இருக்கும் சூழலிலே அரசின் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிடுவது சரியா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஆகவேதான் தற்போது மத்திய அரசு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கும் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. பாலசுப்ரமணியம். நிச்சயமாக கணபதி சுப்பிரமணியம், ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் இடையே சட்ட ரீதியாக மோதல் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது குடியரசு துணைத் தலைவருடன் தமிழக ஆளுநர் சந்தித்திருப்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி சுப்பிரமணியம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.